குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6, 2025 சனிக்கிழமை இன்றைக்கி கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று இதில் தான் கிடைக்கும். 2026 ஆண்டு நடைபெற உள்ள டிஎன்பிஎஸ்சி மற்றும் எஸ்எஸ்சி தேர்வுகளுக்கான எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரஷ்ய அதிபர் புதின் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்திருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாயிருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்தியா ரஷ்யா இடையே பொருளாதார வர்த்தக உறவை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் 5 ஆண்டு பொருளாதார திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் நடைபெற்ற ஆண்டு உச்சி மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரு நாடுகளும் உறுதி செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆண்டு மாநாட்டில் 2030 ஆண்டு வரையிலான 5 ஆண்டுகளுக்கான பொருளாதார திட்டத்தை இரு நாடுகளும் இறுதி செய்ததோடு போக்குவரத்து, மக்கள் பரிமாற்றம் என பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பை வந்து பார்த்திங்கன்னா வலுப்படுத்த திட்டம் தீட்டியிருக்காங்க. தில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்ல அரங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ரஷ்யா 23வது மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின் இரு நாட்டு பிரதிநிதிகளும் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் ரஷ்யா, பெலாரஸ், கஜகஸ்தான், அர்மீனியா, கிர்கிஸ்தான் ஆகிய 5 நாடுகளை உள்ளடக்கிய யுரேஷிய பொருளாதார கூட்டமைப்புடன் வந்து பார்த்திங்கன்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் இந்தியா செய்ய இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்தியா, ரஷ்யா, ஈரான், மத்திய ஆசியா, ஐரோப்பா போன்ற நாடுகளால் உருவாக்கப்பட்ட சரக்கு போக்குவரத்துக்கான 7500 கிலோமீட்டர் தொலைவு சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் மற்றும் வடகடல் வழித்தடம் மற்றும் சென்னையிலேருந்து வந்து விளாடிவோஸ்டோக் பொருளாதார வழித்தடம் ஆகிய வழித்தடங்கள் வந்து இருதரப்பு ஒத்துழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வலுப்படுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளிருக்காங்க. அதன்படி இந்திய மாலுமிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துருவ கடல் பகுதியில் கப்பலில் செலுத்தும் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா அளிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு சுற்றுலா வரும் ரஷ்ய குடிமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டணமின்றி 30 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு சுற்றுலா நுழைவு செய்வு, அதாவது இ விசான்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 30 நாளில் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும் பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு தடையற்ற எரிபொருள் விநியோகம் வந்து பார்த்திங்கன்னா வழங்க ரஷ்யா தயாராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு, பொருளாதாரம், வர்த்தகம், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையான ஒத்துழைப்பு மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க இருதரப்பு வந்து பார்த்திங்கன்னா தீர்மானம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இருதரப்பு வர்த்தகம் ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா $100 பில்லியன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 8,99,690 கோடி அப்படின்ற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் உயர்த்த வந்து தீர்மானம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவின் சிறிய அணு உலைகள் மற்றும் மிதக்கும் அணுமின் நிலையங்களை வந்து பார்த்திங்கன்னா அமைப்பதற்கு கூட்டுறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா கூடங்குளம் தான். ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பவர் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த அலுமினியத்தினுடைய கட்டுமானம் வந்து பார்த்திங்கன்னா 2 உலைகள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மின் உற்பத்தி நடைபெற்று வருதுல, அடுத்து 4 உலைகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான பணிகளை இரு நாடுகளும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாங்க. ஓகேங்களா? எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன் தான்ப்பா. டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கால்ஃபர் விட்ட மாதிரி நினச்சிட்டு படிங்க. சரிங்களா? சென்னையில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான மின் வாரியங்களுக்கு இடையான மகளிர் விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த சாம்பியன் வந்துருக்காங்க. அகில இந்திய அளவில் மின்சார வாரியங்களுக்கு இடையான 47வது மகளிர் விளையாட்டுப் போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நேரு உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மின் வாரியம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் இருக்காங்க. கேரம், ஸ்குவாஷு, டென்னிஸ் அந்த மாதிரி போட்டிகள்லாம் நடத்துவாங்க. சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதுதான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும். அடுத்தது வங்கியோடைய வட்டி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 0.25% வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி குறைச்சிருக்காங்க. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கான வட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 0.25% வந்து பார்த்திங்கன்னா குறைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதில் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ரெப்போ வட்டி விகிதம் 5.50 தான் ஆல்ரெடி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5.25 அப்படின்ற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்குது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய டைம் குறைச்சிருக்காங்க. மும்பையில் உள்ள ஆர்பிஐ, அதாவது ஆர்பிஐனுடைய தலைமையகம் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது. தற்போதைய ஆர்பிஐ ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா. ரெண்டுமே முக்கியமான விஷயம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 7.3% இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து கணிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கு, அதாவது 45 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழ் இருக்கை வசதியை முன்னுரிமை அடிப்படையில் அளிக்க வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே அமைச்சகத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது 2024 சாலை விபத்துகளில் தினசரி 485 பேர் உயிரிழந்ததாக மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்தாங்க. இது வந்து சராசரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது கடந்த 2024 ஆண்டு சாலை விபத்துகளில் ஏற்பட்ட உயிரிழப்பில் 2.3% வந்து அதிகரிச்சிருக்கு. இது 1.77 லட்சம் உயிரிழப்புகள் அப்படின்றது பதிவாயிருக்கு. இதனுடைய தினசரி அளவாக வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த 1.77 லட்சத்தை வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பை 365 போட்டு 485 பேர் சுமார் ஒரு நாளைக்கு தோராயமாக இறக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2024 ஆண்டு உலக சாலை புள்ளி விவர அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் மக்கள் தொகைக்கு சாலை விபத்து உயிரிழப்பு விகிதம் சீனாவில் 4.3 தான் இருக்குது. ஓகேங்களா? அமெரிக்காவில் 12.76 இருக்குது. இந்தியாவில் 11.89 இருக்குது. ஓகேங்களா?
இது வந்து பார்த்திங்கன்னா சாலை விபத்தில் உயிரிழக்கனுடைய விகிதம் 2024 பட்டியலில். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ் சிங் சௌகான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டேட்டா கொடுத்துருக்காரு. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து பார்த்திங்கன்னா 2013-14 வந்து பார்த்திங்கன்னா 1310லேருந்து 2369 வந்து பார்த்திங்கன்னா வழங்கிட்டு இருக்காங்க. அதே போல் சோளத்துக்கான கொள்முதல் விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி வந்து 1500லேருந்து 3699 வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து வழங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதரவு விலை, குறைந்தபட்ச ஆதரவு விலை இதெல்லாம் என்னென்னு டேட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லிட்டாங்க. தற்போதைய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது வந்து பார்த்திங்கன்னா 62, உச்சநீதிமன்றம்னா 65. இது உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நோட் பண்ணி சொல்கிறேன். அடுத்தது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தனது காலிறுதி ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியத்தை ஷூட் அவுட் வாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்திருக்குது. அரையிறுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிருக்கு. ஓகேங்களா. நம்ம நேற்று முந்தாள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காலிறுதிக்கு முன்னேறிச்சு. இப்போ அரையிறுதி சுற்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டாங்க. ஓகேங்களா. 2026 ஆண்டு நடைபெற இருக்கிற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய குழுவின் தலைவராக இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய பொருளான சகாதேவ் யாதவும், துணைத் தலைவராக டேபிள் டென்னிஸ் வீரரான சரத் கமலும் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது 18 வயது நிறைந்த இளைஞர்களுக்கு தன்னார்வ ராணுவ சேவை திட்டத்தினை வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி நாடாளுமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதாவது உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி தேச பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க. மசோதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 323 வாக்குகளும் எதிராக 272 வாக்குகளும் பதிவாயிருக்கு. அதனால் இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு. ஓகேங்களா. இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டதை தொடர்ந்து 2026 ஜனவரி முதல் வந்து பார்த்திங்கன்னா 18 வயது நிரம்பிய ஆண் பெண் அனைத்து இளைஞர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ சேவைக்கான விருப்பத்தை அறியும் கேள்வி பத்திரம் வந்து அனுப்ப. இது வந்து ஆண்களுக்கு வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருடைய 9ஆம் ஆண்டு நினைவு தினம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று அனுசரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள பிள்ளைப்பாக்கம் சிப்காட் பகுதியில் 1003 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. அமெரிக்காவினுடைய கார்னிங் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் நிறுவனமும் இந்தியாவுடைய ஆப்டிமஸ் இன்ஃப்ரோகிராம் லிமிடெட் நிறுவனம் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா 1003 கோடியில் மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருள் உற்பத்தி செய்யும் பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற தொழிற்சாலை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்றுள்ள வெளிநாட்டு வீரர்களுக்காக மதுரை அலங்காநல்லூர் அடுத்த கீழக்கரையில் இருக்கிற சிறப்பு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்திருக்காங்க. இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டைச் சேர்ந்த ஹாக்கி வீரர்கள். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக பாரம்பரியத்தை எடுத்து சொல்லும் விதமாக இவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி மாதிரி ஒன்று நடத்திருக்காங்க. எங்கன்னா அலங்காநல்லூரில். இது வந்து 14வது ஆடவர் ஜூனியர் உலகக்கோப்பை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அது மதுரையிலையும் சென்னையிலையும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி நடக்குது. இல்லை 12 வெளிநாடுகளை சேர்ந்த வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றிருக்காங்க. அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டி நடத்தப்பட்டிருக்கு. எங்கன்னா அலங்காநல்லூர் எடுத்த கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் வந்து பார்த்திங்கன்னா அலங்காநல்லூரில் கீழக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வியூ பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது அப்டேட்னா நீங்கள் உடனே தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.